அனைவருக்கும் வணக்கம். நேற்று நியூஸ் கிளிட்ஸில் முந்துவது யார் 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் விவாதம் ஒன்று நடைபெற்றது. அந்த விவாதத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் பங்கேற்கிறாரு. தாவேகா சார்பில் நாஞ்சில் சம்பத் அவர்களும், பிஜேபி சார்பில் விஜயதரணி அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தரப்பில் இருந்து வன்னியரசு அவர்களும் பங்கேற்கிறாங்க. ஸோ நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் ஈவேராவை பற்றின பேச்சு அப்படிங்கிறது வருது, ஒரு விவாதம் அப்படின்றது வருது. அப்போ ஸ்ரீதர் அவர்கள் அவருடைய கருத்தை ஈவேரா அவர்களுக்கு எதிராக பதிவு பண்ணும்போது அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படுது, ஒரு பரபரப்பு ஏற்படுது. ஸ்ரீதர் அவர்களை பேச விடாமல் அங்கே தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த சில தற்குறிகள், குறிப்பாக இந்த அதர்ம மனோஜ்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வேலையே தனி மனித தாக்குதல் பண்ணுறது தான். குறிப்பாக அண்ணன் சீமானவர்கள் குறித்து அவனுடைய யூடியூப் சேனலில் ரொம்ப கேவலமாக தரம் தாழ்ந்து பேசி வரக்கூடிய ஒரு நபர். அவனுக்கு நாம் தமிழர் கட்சியை கண்டாலே எரியக்கூடாத இடம்லாம் எரியும். அதுலேயும் ஸ்ரீதர் அவர்கள் ஈவேராவை லெஃப்ட் ரைட்டு விட்டு வாங்கிட்டு இருக்காரு. தமிழ் மொழி அப்படிங்கிறது பிச்சை எடுக்க கூட உதவாது அப்படின்னு சொல்கிற ஒருத்தரை நீங்கள் வேணா தூக்கி பிடிங்க, என்ன இதுக்குடா நாங்கள் தூக்கி பிடிக்கணும், நாங்கள் ஏன்டா நடராத்திரில் சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஈவேராவிற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை ஸ்ரீதர் அவர்கள் வைக்கிறார். தமிழை பிச்சை எடுக்க கூட உதவாதுன்னு சொன்ன மொழி கேட்டுக்கிட்டு நீங்க சொன்ன கேட்டு இருப்பீங்கன்னா நீங்க இருங்க, நாங்க கேட்போங்க. உடனே கீழே இருக்கிறவனுங்கெல்லாம் கொதி தெழுகிறானுங்க, நீ ஈவேராவை பற்றி பேசக்கூடாது, எங்களுடைய பெரியார் அவர்களை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, உன்னை நாங்கள் சும்மா விடமாட்டோம் அப்படின்னு கூட்டத்தில் இருந்து இந்த அதர்ம மனோஜ் அப்படின்றவன் அடிக்க பாயிறான். அவனை பின்னாடி இருந்து நிறைய பேர் பிடிக்கிறாங்க. அதெல்லாம் மீறி எப்படியாவது ஸ்ரீதர் அவர்களை தாக்கிடணும் அப்படின்னு போட்டிருக்கிற செருப்பை கலட்டி மேடையை நோக்கி எறிகிறாங்க. அவன் அதாவது நியூஸ் கிளிட்ஸில் ஒரு விவாதம் நடக்குது அப்படின்னா அங்கே காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறவங்க பாதுகாப்பு கொடுங்க, பல்வேறு அரசியல் கட்சியிலேருந்து பங்கு பெறதுக்கு வர்றாங்க, அங்கே ஏதாவது சலசலப்பு பரபரப்பு கைகலப்பு ஏற்பட்டுச்சுன்னா தடுக்கிறதுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா மாட்டிங்களாடா? ஒரு நியூஸ் மீடியாவுக்கு முன்னாடி இத்தனை கேமராக்கள் இருக்கக்கூடிய இடத்துல பப்ளிக்கா செருப்பை கலட்டி அவன் எறிகிறான், அடிக்கிறதுக்கு பாயிறான் அப்படின்னா எங்கேருந்து வருது இந்த தைரியம்? அந்த செருப்பு ஸ்ரீதர் அவர்களை நோக்கி வீசப்பட்டிருந்தாலும் அது ஸ்ரீதர் அவர்கள் மேலே படலை. மாறாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக பேச வந்த நாஞ்சில் சம்பத் இருக்கிறார் இல்லையா, அவர் மேலே போய் பட்டுருச்சு. ஏய், அவர் ஈவேராவுக்கு ஆதரவா பேச வந்த நபர்ரா, அவர் மேல எதுக்குடா செருப்படி தெரியுறீங்க? அவர் பேசினப்ப இந்த மாதிரி தலைவர்கள் மறைந்துட்டாங்க, கல்லறைக்குள்ளே புதைந்துட்டாங்கன்னா அவரை பற்றிய விமர்சனங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு அவர் பெரியாருக்கு ஈவேராவிற்கு ஆதரவாக பேசின நபர்ரா. அவர் மூஞ்சில எதுக்குடா செருப்பை கழட்டி அடிக்கிறீங்க? இந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த இந்த நபர்களை பார்த்து நம்ம வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஈவேரா குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்ரீதர் அவர்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு அப்படின்னா அதற்காக பதில் சொல்றதுக்கு தானே அங்கே விவாதத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நாஞ்சில் சம்பத் அவர்களும் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த வன்னியரசு அவர்களும் இருக்கிறாங்க. இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈவேராவை தூக்கி பிடிக்குது. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் 5 கொள்கை தலைவர்களில் ஈவேராவும் ஒருவர். அவங்க 2 பேரும் பதில் சொல்றதுக்கு மேடையில் இருக்கும்போது நீங்க வன்முறையை கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! இந்த அளவுக்கு இவனுங்க உணர்ச்சி வசப்பட்டு செருப்படுத்த அடிக்கிற அளவுக்கு ஸ்ரீதர் அவர்கள் தப்பான கருத்தை ஒன்றும் சொல்லலை. வேலைக்காரி கிட்ட கூட தமிழ் பேசாத, ஆங்கிலத்தில் பேசு அப்படின்னு ஈவேரா அவர்கள் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? பிச்சை எடுக்கிறதுக்கு கூட தமிழ் உதவாது அப்படின்னு ஈவேரா அவர்கள் சொல்லியிருக்காரா இல்லையா? திருக்குறளிலே மலநாற்றம் அடிக்கிறது அப்படின்னு ஈவேரா அவர்கள் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? சங்க இலக்கியங்கள் பற்றி கேவலமாக பேசியிருக்கிறாரா இல்லையா? இது மாதிரி தொடர்ந்து தமிழ் விரோத கருத்துக்களை அவர் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போது தமிழ் மொழிக்கு எதிராக தொடர்ந்து வன்மங்கக்கி வந்த இந்த ஈவேரா அவர்கள் குறித்து மக்கள்கிட்ட அம்பலப்படுத்த வேண்டியது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒவ்வொருத்தருடைய கடமை. அதைத்தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஸ்ரீதர் அவர்கள் செய்திருக்கிறார். ஸ்ரீதர் அவர்கள் நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி அவர் ஒரு தமிழர் கிடையாது. அவர் ஒரு தெலுங்கர், தன்னை தெலுங்கராக அடையாளப்படுத்திக்கக்கூடிய நபர். அவர் ஈவேராவை இந்த கிளி கிளிக்கிறாரு அப்படிங்கிறப்போ யாருக்கா இருந்தாலும் ஈவேராவும் தெலுங்கர்,
இவரும் தெலுங்கர், ஒரு தெலுங்கரை அடிக்கலாமா அப்படிங்கிற அந்த ஆத்திரம் வரதானே செய்யும். அதாவது என்னதான் ஸ்ரீதர் அவர்கள் தெலுங்கராக இருந்தாலும் தமிழ் தேசிய அரசியலை வந்து உள்வாங்கி தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும் அப்படிங்கிற தத்துவத்தை முன்னிறுத்தி செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நபர். நம்மளோட ஆளா இருப்பான், தமிழனா இருப்பான். நம்ம கொண்டாடுறதுக்கு இங்க நூற்றுக்கணக்கான தமிழ் தலைவர்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஈவேராவுக்கு பின்னாடி போற நிறைய நபர்களுக்கு மத்தியில் ஸ்ரீதர் அவர்கள் ஒரு தெலுங்கராக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை உள்வாங்கிக்கிட்டு ஈவேரா எந்த அளவுக்கு தமிழ் விரோத கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு பொது வெளியில அம்பலப்படுத்தியிருக்காரு. அவருக்கு வந்து நம்ம ஆதரவாக நின்றே ஆக வேண்டும். ஒரு கருத்தை கருத்தியலாக எதிர்கொள்ள முடியாம வன்முறையை கையில் எடுத்த இந்த கயவர்களை காவல்துறை வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. இந்த நபர்களுக்கு நம்மளுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு பண்ணக்கூடிய இதே வேளையில் இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்தின நியூஸ் கிளிட்ஸையும் நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு டிபேட் ஷோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா அதற்கு போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்காமல் எப்படா நீங்கள் நடத்துவீங்க? பல கட்சியிலிருந்து நீங்கள் ஆட்களை கூப்பிடுறீங்க, வெவ்வேறு கருத்துக்களை அவங்க பேசுவாங்க. அவங்க பேசக்கூடிய கருத்துக்களுக்கு இது மாதிரியான எதிர்வினைகள் இருக்கு, அந்த இடத்துல வன்முறை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துட்டு தானே இவனுங்க நிகழ்ச்சி நடத்தணும். இதே ஸ்ரீதர் அவர்களுக்கு இந்த எடுத்து அடிச்ச செருப்பு மேலகில பட்டிருந்து அது அவருக்கு ஒரு அவமானமாக போயிருந்தா எவ்வளவு பெரிய மன உளைச்சல் அவருக்கு ஏற்படுத்தியிருக்கும். இதே நாஞ்சில் சம்பத் அவர்கள் மேல அது பட்டது கூட நமக்கு மிகப்பெரிய அளவில் வருத்தம் தான். அவருடைய வயசு என்னடா, 80 வயசு ஆகுது நாஞ்சில் சம்பத்துக்கு. அவரை வந்து ஒருத்தன் செருப்பால் அடிக்கிறான் அப்படின்னா செருப்படி வாங்குறதுக்காக நாஞ்சில் சம்பத்தை வந்து அவர் வீட்டில் பெத்து போட்டு அரசியல் பேசு அப்படின்னு அமைச்சிருக்காங்க. இந்த அதர்ம மனோஜ் போன்ற சைக்கோ பயல்களெல்லாம் எதுக்குடா வந்து டிபேட் ஷோல அலோவ் பண்றீங்க? இவன் பிரச்சனைக்குரியவன், இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல இது மாதிரி பண்ணியிருக்கிறான், உனக்கு உள்ள என்ட்ரியே கிடையாது, வெளில போடா அப்படின்னு சொல்லி அவனை வெளியில அனுப்பி இருக்கணுமா இல்லையா? அப்ப திட்டம் போட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து பேச வரக்கூடிய நபர்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற உள்நோக்கத்தோட நீங்க இது மாதிரி செஞ்சிட்டு இருக்கீங்களா? இந்த ஈவேரா என்கிற பெரியார தலைவர் என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டில் அட்டூழியம் அக்கிரமம் செய்து வரக்கூடிய இது போன்ற நபர்களை மக்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. வருகிற 2026 தேர்தலில் இந்த ஈவேராவை யாரெல்லாம் கொள்கை தலைவர் அப்படின்னு தூக்கி பிடிக்கிறாங்களோ அந்த கட்சிகள் அனைத்தையுமே மக்கள் நிராகரிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தைரியமாக நின்று இந்த நபர்களை எதிர்கொண்டு பேசிய ஸ்ரீதர் அவர்களை நம்மளால் பாராட்டாமல் இருக்க முடியல. இந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த இந்த நபர்களுக்கு நம்மளுடைய வன்மையான கண்டனங்கள். காவல்துறை இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தகுந்த சட்ட நடவடிக்கையை எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நான் வலியுறுத்துகிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை அதிகபட்சமா எவ்வளோ பகிர முடியுமோ பகிருங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.